அத்துணை தெய்வங்களுக்கும் அதிபதி யார் என்று கேட்டால் அன்னை ஆதி பராசக்தி தான். அவள் ஒருவளே என்றால் கூட பல இடங்களிலே, பல வடிவங்களிலே, பல நிலைகளிலே பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாள் நித்தமும். காசியிலே விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, இங்கே சிவகாமி அம்பாளாக தன்னுடைய திருவிளையாடலை நித்தமும் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாள். ஆறென்றாலும் நதி என்றாலும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதி தன்னை குறிக்கும். அது போல ஊர் மாறி பெயர் மாறி கருமாறி உருமாறி நின்றாலும் ஓம் சக்தி என்றே உரைக்கும். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என்று பாருங்கள். ஆகவே இந்த உலகத்திலே அன்னை ஆதி பராசக்தி என்பவள் ஒரு தாயாக, ஒரு மகளாக, நட்பாக, சகோதரியாக, நலம் விரும்பியாக எத்தனையோ திருவிளையாடல்களை நித்தமும் புரிந்து கொண்டிருக்கின்றாள். அவளுடைய அற்புதமான திருவிளையாடல்களை ஒரு மணி நேரத்தில் சுருக்கிறதெல்லாம் முடியாத காரியம்.